அதிலும் அடையாறு என்றால் ஆலமரம் ஒன்று எல்லோருக்கும் தெரியும், அது சாய்ந்து விட்டது. இருந்தாலும் அடையாறு என்றால் இந்த ஆலிம் என்ற மரம் சாயாது. அதனால்தான் அவர்கள் வெளியிட்ட அந்த நூலுக்கு கூட வேர்களும் விழுதுகளும் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒருபோதும் சாயாது. அப்படிப்பட்ட நம்முடைய எல்லோருக்கும் அறிமுகமான சொல்மாமணி மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் பாக்கவி எம்ஃபில் பிஹெச்டி ஹசரத் அவர்கள் நம்மோடு பேருரை நிகழ்த்துவார்கள். نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أوتيت القرآن ومثله معه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இர்ஃபானுல் ஹுதா அரபிக் கல்லூரியினுடைய இந்த பட்டமளிப்பு அமர்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணவர்களுக்கு சனது வழங்கி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹசரத் கிபிலா தாமத் பரகாத்துகும், மேனாள் நீதிபதி சங்கைக்குரிய ஜியாவுதீன் சாஹிப் உள்ளிட்ட இந்த அவையில் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மூத்த உலமா பெருமக்கள், அரபிக் கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், இன்னமும் இந்த விழா சிறக்க வருகை தந்திருக்கிற ஏராளமான உலமா பெருமக்கள், அவர்களுக்கெல்லாம் நல்லதோர் உரை நிகழ்த்தி இங்கே விடை பெற்றிருக்கிற அன்பு நண்பர் அபு தாஹிர் பாக்கவி ஹசரத் அவர்கள், பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரர்கள், அவர்களின் பெற்றோர், உறவினர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் 40 வருஷத்தை நிறைவு செய்கிற ஒரு கல்லூரியினுடைய இனிமையான ஒரு தருணத்தில் நாம் இங்கே இந்த மதரசாவை குறித்து, இதன் கடந்து வந்த பாதை குறித்து, எதிர்காலத்தில் இது ஆற்ற வேண்டிய பணிகளை குறித்தெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை எனக்கு முன்னாலே பேசியவர்கள் வைத்தார்கள். 40 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த மதரசாவில் சற்றேறக்குறைய ஆரம்ப 15 ஆண்டு காலங்கள் மர்ஹூம் நிஜாமுத்தீன் ஹஜரத் அவர்கள், அல்லாஹ் அவரை உயரிய சொர்க்கத்திலே சேர்ப்பானாக, அவர்கள் கையில் எடுத்து மிகுந்த சிரமத்தோடு உருவாக்கிய இந்த ஸ்தாபனத்தை அன்பு நண்பர் பீர் முகமது தாவூதி அவர்கள் ஏறத்தாழ ஒரு 25 வருஷம், 4 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ரமலானில் எல்லாம் சென்னையின் எந்த வீதியிலும் அவரை பார்க்கலாம். சென்னைக்குள்ளே எல்லா வீதியிலும் யார் யார் எப்படி என்று அவருக்கு தரமும் தெரியும். ஆடி கறப்பவர்களிடத்தில் ஆடியும், பாடி கறப்பவர்களிடத்தில் பாடியும், மொத்தத்தில் அவரே சொன்னது போல தன்னுடைய
வசூல் பிடிவாதத்தில் சமரசம் செய்யாத ஒரு சூழலில் 25 ஆண்டு காலம் அவர் மதரசாவை நடத்தி இருக்கிறார். அன்பு நிறைந்த உள்ளூர்காரர்கள் உலமாக்களின் ஒத்துழைப்போடு அல் ஹரமைன் ட்ரஸ்டினுடைய இங்கே இருக்கக்கூடிய சங்கைக்குரிய இப்ராஹிம் ஆஜியார், ரஃபீக் ஆஜியார் போன்றவர்களினுடைய பெரிய ஒத்துழைப்போடு ஒரு சிறந்த ஒரு ஸ்தாபனமாக இது வளர்ந்திருக்கிறது. இன்னமும் பொன்விழாவை நோக்கியும் வைர விழாவை நோக்கியும் நகருகிற சூழலை அல்லாஹ் அடுத்தடுத்து இந்த மதரசாவுக்கு லகுவாக்கி தருவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு, ரொம்ப நேரம் சிறப்புரை பண்ணி உங்களை உட்கார வைக்கிற ஐடியா இல்லை. சிறப்புரை இறுதி நேரம் வருகிற போது சிற்றுரையாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் நான் சிற்றுரை தான். காரணம், டேபிள்லாம் போட்டு ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க. நான் வருகிற போதே ஒரு சீட்டு காலி இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நாம் இப்போ முடிஞ்சாலும் போய் வழக்கம் போல் பின்னாடி தான் நிற்கணும், அவர்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை. அதனால் 1-2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். 40 வருஷத்தில் ஒரு கடந்த 10 வருஷமாகத்தான் இவர்கள் பட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஃபிதுல் குரான்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல மௌலவி ஆலிம்களையும் 2015 இருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் நினைவில் 1-2 வருஷம் நீங்களாக எல்லா பட்ட மளிப்பு விழாக்களிலேயும் பங்கு கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டும் அந்த அடிப்படையில் வந்திருக்கிற உங்களோடு என்ன கண்ணு கட்டிய வரை நிறைய உலமாக்களும் தொலபாக்களும் கண்ணுக்கு தெரிகிறார்கள். உலகத்தில் உலகத்தோடு முடிந்து விடாமல் மறுமைக்கும் சேர்த்து பலன் தருகிற ஒரு மாபெரும் கல்வியைத்தான் அரபிக் கல்லூரிகள் வழங்கி கொண்டிருக்கிறது. கல்வியாளர்களோ கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்களோ கோபித்து கொள்ள வேண்டாம். ஒழுக்க மாண்புகளுக்கு சமீப காலங்களில் பொதுவான கல்லூரிகளில் அதிகம் கவனம் செலுத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் அரபிக் கல்லூரிகள் படிக்கும் படிப்பை விட, இருக்கிற சிலபஸை விட, அவர்களினுடைய கல்லூரிக்குள்ளே இருக்கிற கரிக்குலங்கள் இது எல்லாத்தையும் விட முதலில் ஒழுக்க மாண்புக்கு முக்கியத்துவம் தருகிறவை தான் அரபிக் கல்லூரிகள். உலமாக்களுடைய மஜ்லிஸிலே நிறைய சொன்னது உண்டு. நான் தொடர்ந்து இப்போதும் என் நினைவுக்கு வருகிறது. காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாத் மர்ஹூம் PSP ஹஜ்ரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. கடைசியாக கடந்த ஆண்டு ஹஜ்ரத் அவர்கள் வஃபாத்திற்கு முன்னால் மிக இறுதியாக அவர்களை சந்தித்தோம். அவர்கள் தள்ளாடுகிற வயது, எப்போது உட்கார்ந்து பேசினாலும் ஞானங்கள் கொப்பளிக்க பேசுவார்கள். 1060 பக்கத்தில் நான் எழுதிய சஹாபாக்கள் வரலாறு புத்தகத்திற்காக ஒரு வாழ்த்து போட்டு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணுன்ட்டு போய் உக்காந்தோம். ஒரு 2-3 உலமாக்கள். ஹஜ்ரத் அவர்கள் நீ கொஞ்சம் வாசி ஒரு பக்கம், நாங்கள் வாசித்தேன், எழுதி கையெழுத்து போட்டாங்க. அதற்கு பின்னால் சில நாட்களிலே ஹஜ்ரத் அவர்கள் இல்லை. என்னோடு அப்போது ஹஜ்ரத் அவர்கள் கூட இருந்தவர்களில் எங்களுடைய மதரசாவுடைய துணை முதல்வர் ஹஜ்ரத் இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்கன்னா, பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் சொல்ல வர்ற செய்தி அதுதான். எப்பா உத்லுபுல் இல்ம வலவு பிஸ்ஸீன் அப்படின்னு நிறைய ஹதீஸ் மேடையில் பேசுகிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நாங்களெல்லாம் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற நிறைய உலமாக்கள், அபுதாயிர் ஹஜ்ரத் உட்பட நாங்கள் எல்லாரும் ஹஜ்ரத்துடைய மாணவர்கள். நாங்கள் அவங்கள்ட்ட மண்டி போட்டு ஓதியிருக்கோம். அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன். சீனா சென்றாயினும் சீர்கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. அப்புறம் சில ஹஜ்ரத் திரும்ப கேட்டாங்க, ரசூலுல்லா வாழ்ந்த காலத்தில் சீனா அவ்வளவு பெரிய அளவு கல்வியில் பெருசாக இருந்துச்சான்னு கேட்டாங்க. இல்லை தெரியல. இல்லை சீனாவுக்கு போய் படிச்சுக்கங்கன்னு சொல்கிறதா இருந்தால், சீனா பயங்கரமாக கல்வி கற்றுட்டு இருந்தா தானே. அப்போ கல்வியாளர்கள் அங்கே இருந்தாங்களா? கல்விக்கூடங்கள் அங்கே இருந்தாதா? அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல்கள்லாம் அங்கே இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் ஞானத்திற்கும் பட்டணம் என்பது மதீனா தானே. பின்ன எப்படி அவங்க வந்து சீனாவுக்கு போன்னு சொல்லுவாங்க? லாஜிக்காக இது கொஞ்சம் இடிக்கலையா? நீங்களும் எல்லா பக்கம் மேடைகளில் எல்லாரும் பேசுகிறீங்களேன்னு கேட்டாங்க.
ஹஜ்ரத் அவர்கள். சரி, இந்த மாதிரி கேட்குற போது பொதுவாக அவங்களே பதில் சொல்லட்டுங்கிறதுக்காக மௌனம் காப்பது தான் அழகு. அப்போ ஹஜ்ரத் சொன்னாங்க, அந்த ஹதீஸுக்கு இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும். உத்லுபுல் இல்ம வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவில் இருந்தாலும் இங்கு வந்து படித்து கொள்ளுங்கள். வார்த்தை அங்கே அரபு இலக்கணப்படி உலமாக்களுக்கு தெரியும். லவ்வுக்கு பின்னாலே கானயக்கூனு அந்த வெர்பு, அந்த விகுதி அங்கே போயிருக்கும். அசல்ல முழு சென்டென்ஸ் இப்படித்தான், உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன்னா வலவ் குன்தும் பிஸ்ஸீன், நீங்கள் சீனாவிலே இருந்தாலும் இங்கு வந்து படித்துக் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். அழைப்பு கொடுப்பது மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று அர்த்தம். உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நிறைவான கல்வி என்பது மார்க்கத்தோடு சேர்ந்து ஒழுக்கத்தோடு சேர்ந்து ஷரியத் சட்டங்களை உள்ளடக்கி படைப்புகளை ஆராய்ச்சியை தாண்டி படைத்தவனை பற்றிய ஞானத்தை கற்றுத்தருவதுதான் ஆக உயர்ந்த கல்வி என்பதை கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி தந்ததை நான் இந்த கல்வியில சுமார் 7 ஆண்டு காலம் படித்து முடித்து பட்டம் பெறக்கூடிய மௌலவிகளுக்கும் ஏற்கனவே பட்டம் பெற்றவர்களுக்குமான செய்தியாய் நான் இங்கே சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன், அன்பிற்குரிய உலமா பெருமக்களே, லீடர்ஷிப் என்கிற தலைமைத்துவத்தை இந்த உம்மத்திற்கு தொடர்ந்து 1400 வருஷமாக அல்லாஹ் உலமாக்களுக்கு வழங்கி இருக்கிறான். அது ஒரு லீடர்ஷிப். உனக்கு எத்தனை கோடி வேண்டும்? கோடிகள் வேண்டாம், தலைமையை எடுத்துக்கொள். பெரிய பதவி ஏதாவது வேண்டாம், லீடர்ஷிப் எடுத்துக்கொள்ளுங்கள். கையில வைத்திருக்கிற பல கோடிகளை விட, அடையும் உயர் பதவிகளை விட, எல்லாவற்றையும் விட சமுதாயத்தின் தலைமைத்துவம் என்பது ஆக பெரிய ஒரு உயர் பதவி. அந்த உயர் பதவிக்கு ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் ஒரு 7 ஆண்டு 10 ஆண்டு, ஒரு 3 வருஷம் ஹாபிஸ், 7 வருஷம் மௌலவி, 10 வருஷத்தை அரபிக் கல்லூரியிலே மண்டியிட்டு தொடர்ந்து அல்லாஹுவின் சொல்லையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் வெறுமனே வாசிக்காமல் ஆய்வு ரீதியாக அதை படித்து முடிக்கிற போது இறைவன் ஆக உயர்ந்த இடத்திற்கு வைக்கிறான். அன்பர்களே, நாமெல்லாம் அடிக்கடி ஓதுகிற யாசின் சூரா ஒரு வாக்கியம் வருகிறது, வனத்துவ மா கத்தமு ஆசாரஹும் வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். நாம் எல்லாருடைய நற்செயல்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே வாழுகிற காலத்தில் நாம் விட்டு விட்டு போன தடயங்களை பதிவு செய்கிறோம் என்கிறான் அல்லாஹ். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடைபெறுகிற போது என்ன விட்டுட்டு போன, என்ன விட்டு விட்டு போனாய்? நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படும் கல்வி கூடம், நீ போனதற்கு பிறகு இங்கே செயல்படுகிற, இங்கே மக்களுக்கு பலன் தருகிற ஆறு, குளம், ஏரி, நூல் நிலையம், பள்ளிக்கூடம், எதுவெல்லாம் நாம் போன பிறகு நம் பெயர் சொல்லுகிற நீங்கா நினைவுகளாக அடுத்த தலைமுறையும் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தடயங்கள் என்று பெயர். வாழ்ந்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லை, போன பிறகு நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தடயம் வேணும். சும்மா கடை வச்சிருந்தாரு, வீடு கட்டினாரு, பிள்ளைகளை எல்லாம் கட்டி கொடுத்தாரு, மௌத்தா போயிட்டாரு என்று சொல்லுவதை விட, பிறப்பு இந்த ஆண்டு இறப்பு இந்த ஆண்டு என்று நடுகல்லிலே நட்டு வைப்பது போல 2 வார்த்தை எழுதுவதை விட, இவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு பணிகள் நடைபெற்றது, கல்வி பணிகள் இவ்வளவு, மருத்துவ பணிகள் இவ்வளவு, உயர்கல்விக்கான பணிகள் இவ்வளவு, இந்த சமூகத்திற்கு இவர் இவ்வளவு செய்தார் என்று பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் விட்டு விட்டு போனால் அதற்கு தடயங்கள் என்று பெயர். உண்மையாகவே அந்த வகையில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாராவது ஒரு ஆலிம் ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்து நிறைவுபடுத்தி விட்டு போகிறார். நம்முடைய இஸ்லாமியர்களின் அகீதா நம்பிக்கையின்படி ரப்பு விசாரணை நடத்துகிற போது நீ என்ன பண்ணன, உன்னுடைய ஆயுளில் நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் சொல்லுவதற்கு நிறைய உண்டு. நான் ஏராளமான குழந்தைகளுக்கு உனது மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தேன், ஷரியத்தை சொல்லிக் கொடுத்தேன், பாடம் நடத்தினேன், பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டியாக இருந்தேன். இதுவெல்லாம் நிறைவான வாழ்க்கையில் நாம் விட்டு விட்டு போற தடயங்கள். அந்த தடயங்களுக்காகத்தான் உங்களை இங்கே உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக பட்டம் பெறக்கூடிய ஆலிம்கள் அல்ல, பட்டம் பெற்றவர்களுக்கும். அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பணி உண்டு. நம்ம பணி ரொம்ப நிறைய பணி, எக்கச்சக்கமான பணி. ஒரு
யாராவது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வக்கீல், அவங்கவுங்க துறையில் சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஒரு இமாமத்துங்கிறது எடுத்தால பன்முக பங்களிப்புங்கிறாங்கல்ல, அவ்வளவு துறையும் இதில் வந்து பார்க்கணும். இமாமத்து செய்யணும், பேஷ்மா வேலையாக இருக்கணும், குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கணும், நிக்கா நடத்தி வைக்கணும், தலாக்கும் சமயத்தில் நடத்தி வைக்கணும், தலாக்கு ஆகாமல் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும், ஆலோசனைங்கிற பேரில் வருவாங்க, ஆலோசனை சொல்லணும், கேள்வி பதில் கேட்குறேன்ட்டு வருவாங்க, கேள்வி பதில் சொல்லணும், சமயங்களில் ஓதி பாருங்கன்ட்டு வருவாங்க, ஓதி பார்க்கவும் செய்யணும். இது அல்லாமல் அவர் பேச்சாளராக இருக்கணும், அவர் இது போக எழுத்தாளராக இருந்து எழுதிட்டும் இருக்கணும். ஒரு 10-15 லிஸ்ட்டு சொல்லலாம். எல்லா பணியையும் அவர் ஒருத்தர் தான் பார்க்கணும். சில பள்ளிவாசல்களில் சமயங்களில் சந்தாவும் கூட வசூலிக்கணும். அரபி கல்லூரிகளில் கற்றுக் கொடுத்தது மிகப்பெரிய அனுபவத்தோடு சமுதாயத்தில் எல்லாம் செய்ய வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், மௌலவிகளுக்கு நிறைவுக்கு வந்து விட்டேன். அன்பானவர்களே, எந்த காலத்திலேயும் நாம் படித்த படிப்பு கொஞ்சம் மட்டமானது என்கிற எண்ணம் மட்டும் கியாமத்து வரை வர வேண்டாம். உயர்கல்வி, ஆக உயர்கல்வி வேணும்னா ஒன்று சொல்லலாம், உங்கள் சம்பளம் லட்சங்களிலே இல்லை, அது வேணா உண்மை. ஓரிலக்கத்தில் ஈரிலக்கம் என்பதே பெருசுங்கிற மாதிரி உள்ள சம்பளம் பொருளாதார குறைவு இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஓப்பன் டிக்ளராக செய்கிறேன், குறைவான சம்பளத்திலும் நாங்கள் உலமாக்கள் நிம்மதியாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இதை வாய்ப்பா பயன்படுத்தி முத்தவள்ளிக்கு யாரும் சம்பளமே கூட்டாம விட்டுறாதீங்க. அதாவது நீங்கள் என்ன, சம்பளம் கம்மியா இருந்தாலும் நல்லா வாழ முடியும். உங்களுக்கு தெரியுமா? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். சுமை ரொம்ப அதிகமா இல்லைன்னாவே ஃப்ரீயா இருக்கலாம். எக்கச்சக்கமா காசு இல்லாம இருக்கட்டுமே, ஜம்முன்னு. நான் இதே மேடையில் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நாங்கள்லாம் படுத்த 5வது நிமிஷம் தூங்கிடுவோம். நம்மள்டே ஒரு 10-20 கோடி இருந்துச்சுன்னு வைங்களேன், இம்முட்டு மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது, எத்தனை மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது. சமயங்களில் எங்கள்கிட்ட கேட்பாங்க, அதில் தூக்கமே வரமாட்டேது, என்ன ஓதுறது? நம்ம ஒரு பெரிய செலவாத்தா ஒரு 100 செலவாத்து சொல்லி கொடுத்து இதை பூரா ஓதுங்க, நைட்டு தூக்கம் வந்துடும். 1 மணிக்கு ஃபோன் பண்ணி அது முடிஞ்சது, அப்புறம் என்ன ஓதுறது? வராது. பிரச்சனை, அது இது, பார்ட்டி, கஸ்டமர் செக்கு, பவுன்ஸ், இதை எப்போ பார்த்தாலும் அதுவே. குறைந்த சம்பளத்திலும் நிம்மதியாக வாழுகிறோம். நான் மௌலவிகளுக்கு சொல்லுவேன், யார்கிட்டையும் கை நீட்டாத வாழ்க்கை வேண்டும், அதைத்தான் ரப்பிட்ட கேட்கணும். திரும்ப திரும்ப நம் உலமாக்கள் சொல்லி கொடுத்த துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தஜாலி துனியா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா. துன்யா எங்களுக்கு பெரும் கவலையாக, எங்களின் பெரிய லட்சியமாக துன்யாவை ஆக்கிறாத, எங்களின் கல்வியின் பிரயோஜனமாகவும் துன்யாவை ஆக்கிறாத. எங்களுக்கு அது இல்லை. அதையெல்லாம் தாண்டி நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். திரும்ப திரும்ப நாம் அரபி கல்லூரிகளில் உஸ்தாதுகள் ஓத கேட்டிருக்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல்னா முஹ்தாஜீன இலைக், ஒன்றை மட்டும் தேவையாகிற மாதிரி எங்களை ஆக்கிவை. ரப்பே நீ கொடுங்க, அவன்கிட்ட கேட்கணும். நீங்க யாராவது கொடுங்கன்னு யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. அப்படி கேட்காத வரைக்கும் நமது கண்ணியம் வேற. குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் பொதுவாய் சொல்லுகிறேன், கை நீட்டுகிற போது ஏற்படுகிற கேவலம் பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். யாராவது ஒருவரிடத்தில் எனக்கு தா என்று நீங்கள் கை நீட்டுகிற போது, ஒரு சமூகத்தில் அவன் செய்கிற குற்றத்தை, அவனுடைய பப்ளிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பேச முடியாமல், சொல்ல முடியாமல், எழுத முடியாமல், தெரிவிக்க முடியாமல் முடக்கப்படும் அபாயம் தேவையாகுவதிலே இருக்கிறது. உலமாக்களுக்கு அறிவார்கள். அல்லாமா சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா, அவங்க பெரிய பாடம் நடத்துகிற பேராசிரியர், பெரிய ஞானி. பள்ளிவாசலில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க, காலை நீட்டி தான் உட்காந்துருப்பாங்க, நல்லா காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. பாடம் நடத்திட்டே இருந்தாங்க. திடீர்னு பள்ளிக்கு தொழுகிறதுக்கு மன்னர் வந்துட்டார். இப்ராஹிம் பாதுஷான் பேர், அவர் காலத்தில் மன்னர், ஹலீஃபா. தட்டப்புட்டன்னு அந்த முன்னாடி உள்ள சிப்பாய்கள், அவங்க இவங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து அங்கே திடீர்னு பார்த்தா இவர் காலை நீட்டி உட்காந்துருக்கார். மன்னர் வர்றாரு, மன்னர் வர்றாரு, காலை மடக்குங்க அப்படின்னாங்க. எந்த மன்னர் வந்தால் எனக்கு என்ன, என் காலு நோவுன்னு நான் நீட்டிகிட்டு இருக்கேன். அவர் வர்றதுனால சரியா நல்லா இல்லாத காலை நான் எப்படி மடக்கிறது?
அவர் வரட்டும், எதுக்கு வர்றாரு? தொழுதுட்டு போகட்டும். எல்லாரும் பொதுவாக சில நேரம் மன்னர்களே எதிர்பார்க்கலனாலும் இந்த எடுபிடிக்க பண்ணுற அளப்பறை பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் கூட போஸ்டில் இருக்கிற நிறைய பேர் பண்பானவங்களாக இருப்பாங்க, அவர் கூட 2 பேர் இருப்பான், அல்லாஹ் அக்பர், அந்த இடத்தையே ரணகலமாக்கிடுவான். அது மாதிரி ஆக்கணும். இவங்க காலை நீட்டினவங்க மடக்கவே இல்லை. மன்னர் வந்தார், அவருக்கும் அந்த மென்டாலிட்டி போல் இருக்கு. சில பேர் ரொம்ப ஹை போஸ்டில் போயிட்டாவே அவன் காலில் உழுகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்தவர் கால் நீட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டார், விசாரிச்சார், யாரு? அவங்க இங்கே இருக்கிற பெரிய ஆலிம், அவங்க தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆலிம், இங்கே தான் பாடம் நடத்துவாங்க, எப்போவுமே ஹதீஸ் பாடம் நடக்கும், பல்வேறு ஊர்களில் இல்லை தேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இவர்கிட்ட படிக்கிறாங்க. அவர் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சிட்டார். போயிட்டு ஒன்றுமே சொல்லலை, போயிட்டார். தன்னுடைய பிஏவை விட்டு தங்க காசு ஒரு பையில் போட்டு கொண்டு போய் அந்த பள்ளிவாசல்ல அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். வந்த உடனே இவங்களுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு. இந்த ஆள் இன்னைக்கு பை கொடுத்து விடுறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நான் வேற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். கொண்டு போய் திரும்ப கொடுத்துரு. அவனுக்கு அதிர்ச்சி. தங்க காசு அரசர் கொடுத்து விட்டு வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆளை முதல்ல பார்க்குறான். அந்த ஆளு அதிர்ச்சியா, இல்லை இல்லை அரசர் கொடுத்து விட்டார். அவர் தான்ப்பா, நீ போய் திரும்ப கொடுத்துரு. இல்லை என்ன சொல்றதுன்னு கேட்டா, நான் சொல்றதை சொல்லு. இன்னல்லதி மத்த ரிஜிலைஹி லா யமுத்து யதைஹி வலவ் மத்த யதைஹி லமஸ்ததா யமுத்து ரிஜிலைஹி. அழகான வார்த்தை. போய் சொல்லு, காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. காலை நீட்டிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. அடுத்த வரி, கையை நீட்டிட்டாருன்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதுன்னு சொல்லு. இல்ல, நமது வாழ்க்கைக்கான பெரிய தத்துவத்தை சயீத் அல் ஹலபி ரஹிமகுல்லா ஷார்ட்டா 2 வரில சொல்லி தர்றாங்க. காலை நீட்டுறவரு கையை நீட்டக்கூடாது, அந்த கெத்து முடியாது. ஒரு கால் கையை நீ நீட்டிட்டேன்னா அவரு அதுக்கப்புறம் காலை நீட்ட முடியாது. அவன் அந்த வார்த்தை சரியா இருந்துச்சு, அப்படியே போய் சொல்லிட்டான். காலை நீட்டினவரு கையை நீட்ட மாட்டாரா, ஒரு கால் நீட்டிட்டாருன்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதாமா அப்படின்னு கொண்டாந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சயீதுல் ஹலவி, நான் மௌலவிகளுக்கு பட்டம் வாங்குகிற மௌலவிகளுக்கு இதை மாத்திரம் சொல்லுகிறேன். சொந்த தேவைகளுக்காக யாரிடத்திலாவது நீ எனக்கு கொடு என்று கையேந்தி விட்டால் பணிகளின் பாதிப்பும் உரத்து எடுத்து சொல்வதிலே சுணக்கமும். பள்ளிவாசலுக்கு கையேந்தலாம், அது வேற. மதரசாவுக்காக கையேந்தலாம், அது வேற. ஒரு பப்ளிக் சோசியல் சர்வீஸுக்காக கையேந்தலாம், அது வேற. ஏழைகளின் கல்விக்கு நீங்கள் வாருங்கள் வழங்குங்கள்னு துண்டை ஏந்திட்டு ரோட்ல போலாம், அது வேற. சொந்த தேவைகளுக்காக வேண்டி என்று யாரிடத்திலாவது கையேந்த துவங்கிவிட்டால் அடுத்து நாம் உரத்து சொல்ல வேண்டிய சில விஷயங்களில் உரத்து சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிடும் என்பதைத்தான் நாம் இங்கே நன்றாக புரிய வேண்டும். குறிப்பாக உலமாக்கள் பணியாற்றுகிற தலங்களில் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நிறையவே சந்திக்க வேண்டியவைகள் வரும். அல்லாஹ் வழங்கி இருக்கிற லீடர்ஷிப் என்கிற மாபெரும் இந்த தலைமைத்துவ போஸ்டில் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் ஓதியதற்கு பின்னாலே சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறீர்கள். முஃப்தி ஷஃபி சாப் அவர்கள் உருதுல திருக்குரானுக்கு தப்சீர் எழுதிய மாரிஃபுல் குரானுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க, இது உலமா மலாமதி ஃபிர்கான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வேண்டுமானாலும் திட்டுவார்கள், நாம தூக்கி போட்டு போக முடியாது. முதலாளி திட்டின உடனே அவன் தூக்கி போட்டு வேற பக்கம் போயிடுவான். சமுதாயமே திட்டினாலும் கூட நமது பொறுப்பில இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தொடர்ந்து அதை முன்னெடுத்து ஊருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எதுக்கோ வருவாங்க. அதை ராத்திரி 5-6 பேர் கனவு கண்டு ஃபஜ்ருக்கு பின்னாடி 8 மணி வரையும் கனவை டைரக்ஷன் பண்ணி அவன் ஓட்டுவான். நிறைய இப்படி கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இப்படி நடக்குது, இதுக்கு என்ன அர்த்தம், எதற்கோ உலமாக்கள் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், அது விரிவாகிவிடும். நாம் அன்றாடம் ஒரு ஆலிம் சந்தித்து கொண்டிருக்கிற எதிர்கொண்டிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பிரச்சனைகள், சிலதெல்லாம் நாம் ஓதிருக்கவே மாட்டோம், அதெல்லாம் கூட கேட்பாங்க. சொம்பில் தண்ணி கொண்டு வந்து ஒரு அம்மா ஆலிம் சாட்ட
ஓதி கொடுங்கங்குது. என்ன ஓதி கொடுக்கறது? என்னத்துக்கு? இல்லை, நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு முருங்கை மரம் எங்கள் வீட்டில், இப்போ காயே காய்க்க மாட்டேங்குது. என்ன ஓதுறதுன்னு தெரில. குர்ஆனில் எங்கேயெல்லாம் ஷஜரா மரம்னு வருதோ அதை பூரா ஓதி விட்டு, ஆதமை பார்த்து அல்லாஹ் மரத்தை நெருங்காதே என்று சொன்னான். ஜைத்தூன் மரம் முபாரக்கானது. மரம் மரம்னு எங்கெல்லாம் வருதோ அதை பூரா எடுத்து ஓதி விட்டு சுப்புன்னு கொடுத்தா இவர் என்ன ஓதுனாரோ தெரியல, முருங்கை நிறைய விளைஞ்சிருச்சு. சமயத்தில் தரன்னு 7-8 வயசு பையனை இழுத்துக்கிட்டு வரும். ஹசரத் ஓதி பாருங்க. ஏமா காய்ச்சலாம்? சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான். சொன்னபடி கேட்காததுக்கு என்ன ஓதுறது? ஹஜரத் யோசிச்சாரு, இப்லீஸ்னு வர்ற ஆயத்தை பூரா ஓதி விடுவோம். குர்ஆன்ல வர்றதே எல்லாம் நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே. நான் சமீபத்தில் சொன்ன பிஎஸ்பி ஹஜரத் அவர்கள், அவங்க இந்த பாரசீக உருது கவிதையெல்லாம் பாடம் நடத்துகிறப்ப நிறைய சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தி இது. அவங்க சொன்ன நகைச்சுவை ஒன்று. யாரோ ஒரு ஆலிம் சாட்டை ஒரு அம்மா 2 கயிறு கொண்டு வந்துச்சான். 2 கயிறு சொந்தக்காரர்கள் காலல்லா கால ரசூலுல்லா என்று அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் இல்மை ஓதக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த பணியில இறக்கும் வரை நிலைத்திருங்கள், அல்லாஹுவிடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறுதி மூச்சு உள்ளவரை இந்த மார்க்கத்தின் பணியாளர்களாய், சேவகர்களாய், ஊழியர்களாய் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. இம்மையும் மறுமையும் வெற்றிக்குரிய பெருமக்களாய் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.